அனைவருக்கும் வணக்கம். கடைசி பதிவுல விசித்திர வீரியன் நோய்வாய்ப்பட்டு இறந்ததை பார்த்தோம். அடுத்து என்ன நடந்ததுன்னு இனி பார்க்கலாம். முதல் மகன் சித்திராங்குதன் போரினாலும், இரண்டாவது மகன் விசித்திர வீரியன் நோயினாலும் இறந்து போக துயரத்தின் உச்சத்துக்கே போயிடுறாங்க சத்தியவதி. யாராலையும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தேற்ற முடியல. எப்போதும் மகிழ்ச்சியா கலகலப்பா இருந்த அஸ்தினாபுர அரண்மனை விசித்திர வீரியனோட மரணத்துக்கு அப்புறம் இருள் சூழ்ந்த இடம் போல வெறுமையா காட்சி அளிக்குது. யாரோட முகத்திலையும் துளி அளவு கூட மகிழ்ச்சி இல்ல. பேருக்கு கூட ஒருத்தரும் புன்னகை செய்யல. எல்லோரும் இறுக்கமான முகத்தோடவே இருக்காங்க. இப்படியே சில காலம் போகுது. அதுக்கப்புறம் அந்த துக்கத்துல இருந்து முதல்ல மீண்டு வந்தது சத்தியவதி தான். அவங்க தான் பீஷ்மருக்கும் விசித்திர வீரியனின் மனைவிகளான தன்னோட மருமகள்களான அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் ஆறுதல் சொல்லி அவங்களோட துக்கத்தை கொஞ்சம் குறைக்கிறாங்க. அதன் பிறகு சந்தனு மகாராஜாவோட வம்சம் இப்படி வாரிசு இல்லாம அழிஞ்சிடக் கூடாது, இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கிறாங்க. யோசனையோட முடிவுல சத்தியவதி பீஷ்மர் கிட்ட வந்து நிக்கிறாங்க. தர்மம் தெரிந்தவன் நீ, உனக்கு தெரியாத தர்மம் ஏதும் இல்ல. தர்மத்தை வெவ்வேறாகவும் தொகுத்தும் தெரிஞ்சுக்கிட்டவன் நீ. அனைத்து வேதங்களையும் தெரிஞ்சவன் நீ. சுக்கராச்சாரியார் மற்றும் பிரகஸ்பதிக்கு ஒப்பான புத்தியை கொண்டவன் நீ. நான் உன்னை ஒரு காரியத்தை செய்ய சொல்வேன், அதை நீ அவசியம் மறுக்காம செய்யணும். உன்னோட தம்பியான விசித்திர வீரியன் இளமையிலேயே சந்ததி இல்லாம சொர்க்கத்துக்கு போயிட்டான். அவனுடைய மனைவிகளான காசிராஜனின் புதல்விகள் இருவரும் இளமையும் அழகும் நிரம்பியவர்கள்னு உனக்கு தெரியும். அவர்கள் இருவரும் புத்திர பாக்கியம் வேணும்னு விரும்புறாங்க. அதனால நீ உன்னோட சகோதரனோட மனைவிகள் 2 பேரோடையும் கூடி அவங்களுக்கு புத்திர பேரு கிடைக்கும்படி செய்யணும். அது மட்டும் இல்லாம நீயே அரசனா பட்டம் சூட்டி இந்த அஸ்தினாபுரத்தை ஆளணும். எனக்காக நீ இத அவசியம் செய்யணும்னு சத்தியவதி பீஷ்மர் கிட்ட கேட்டுக்கிறாங்க. இப்படி தன்னோட சிற்றன்னை மற்றும் சுற்றத்தார்களால் கேட்டுக்கொள்ளப்பட்ட பீஷ்மர், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், தர்மமும் அதுதான். ஆனா நான் என்னோட தந்தைக்காக வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்யாம, பெண்களை புணராம, புத்திரர்களை உண்டு பண்ணாம பிரம்மச்சரியாவே வாழ்வேன்னு சபதம் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே. நான் 3 லோகங்களையும் விட சொன்னாலும் விட்டுடுவேன். தேவ ராஜ்யத்தை கூட விட்டுடுவேன். இது 2ஐயும் விட மேலான ஒன்று இருந்தா அதை கூட நான் விட்டுடுவேன். ஆனா நான் செஞ்ச சபதத்தை, சத்தியத்தை விடவே மாட்டேன். சூரியன் ஒளியை இழக்கலாம், சந்திரன் குளிர்ச்சியை இழக்கலாம், இந்திரன் தன் சக்தியை இழக்கலாம், தர்மதேவன் தர்மத்தை இழக்கலாம். ஆனா நான் செய்து கொடுத்த சத்தியத்தை நான் இழக்கவே மாட்டேன். பிரளயமே வந்தாலும் நான் என்னோட வாக்க மீற மாட்டேன். என்னோட சபதத்தை உடைக்க மாட்டேன். சத்தியத்தை மீற மாட்டேன்னு பீஷ்மர் தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்ல, இத கேட்ட சத்தியவதி, நீ இப்படித்தான் சொல்வன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். பராக்கிரமம் மிகுந்த உன்னோட உறுதி எனக்கு தெரியும். நீ சொன்ன சொல் மாறாதவன், சத்தியத்தை மீறாதவன் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஆபத்து கால தர்மத்தை யோசிச்சு பாரு. பெரியவங்க ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்முடைய குலம் என்ன ஆகும்னு யோசி. சந்தனு மகாராஜாவோட சந்ததி அழிஞ்சு போகணும்னு நீ விரும்புறியா? நமது குலம் தழைக்கிறதுக்கு உதவி பண்ணு. நான் சொன்னதுக்கு சம்மதம் சொல்லி என்னையும் நம்மோட சுற்றத்தையும் சந்தோஷப்படுத்து பீஷ்மா அப்படின்னு மறுபடியும் கேட்டுக்கிறாங்க சத்தியவதி. புத்திரர்களை இழந்து துயரமுற்று நிற்கும் சத்தியவதியை நோக்கிய பீஷ்மர், தாயே, தர்மங்களை யோசிச்சுப்பாரு. நம்ம எல்லாம் அழிச்சிடாத. தர்மத்தை மீறினா நாம எல்லாருமே அழிஞ்சு போயிடுவோம். ஒரு சத்திரியன் சத்தியம் செஞ்சுட்டு அதை மீறுவது தவறு. தர்ம சாஸ்திரங்கள் அதை அங்கீகரிக்கல. அப்படி சத்தியத்தை நான் மீறினா நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே அழிஞ்சு போயிடுவோம்னு பீஷ்மர் எடுத்து சொல்லி சத்தியவதி கேட்டுக்கிட்டத உறுதியா மறுக்கிறாரு. பீஷ்மர் மூலமா வாரிசுகளை உண்டு பண்ணி சந்தனு மகாராஜாவோட வம்சத்தை தழைக்க வைக்கலாம்னு சத்தியவதி முடிவெடுத்திருந்தாங்க. ஆனா இனி அது நடக்காதுன்னு தெளிவா தெரியுது. அடுத்து சத்தியவதி என்ன முடிவெடுக்க போறாங்க? அம்பிகை மற்றும் அம்பாலிகையோட புத்திர பேரு ஆசை நிறைவேறுமா? சந்தனு மகாராஜாவோட வம்சம் தழைக்குமா? காத்திருங்கள், அடுத்த பதிவில் அதை அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.